தீர்க்க தரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 39ஆம் அதிகாரத்திலே எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 37வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியானால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபித்மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ உன்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாய் அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகளை அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ராஜாக்களை எச்சரிப்பதற்கு, ஜனங்களை எச்சரிப்பதற்கு ஆண்டவர் அந்த காலங்களிலே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருந்தார். ஜனங்களிடத்திலே போய் தீர்க்கதரிசிகள் பேசுவார்கள். அவர்களுக்கு நன்மையும் பேசுவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்தும் பேசுவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் பேசுவார்கள். ஆண்டவருடைய தண்டனையை குறித்தும் பேசுவார்கள். ஆனால் சில ராஜாக்கள் இந்த ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். தீர்க்கதரிசிகள் பேசும்போது, ஆமா நான் அப்படிதான் தப்பு பண்ணேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக நீங்க வழக்காட முடியுமா, எனக்காக நீங்க மன்றாட முடியுமா அப்படின்னு ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த சாபத்திற்கு விலகுவார்கள். ஆனா சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பிரியமாய் பேசுறவங்களை மட்டும்தான் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு இஷ்டம் போல தான் பேசணும். அவர்கள் செய்த தவறுகளை அவங்க சுட்டி காமிச்சிடக்கூடாது. அவர்களுடைய நன்மையை மட்டும்தான் சொல்லணும். அவருடைய எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் சொல்லணும். அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் சாபமான வார்த்தைகளை அப்படி பேசினார்கள் என்றால் அவர்களை பிடிச்சி காவலில் போடுறது, அவர்களை சிறை சேதம் பண்ணுவது, அவர்களை கொல்லுவது வழக்கமாக இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த தேசத்தினுடைய நாட்டில் உள்ள ராஜாக்களையும் கர்த்தர் இன்னொரு ராஜாவினுடைய கையிலே ஒப்பு கொடுக்க போறாரு. அவர்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்காக தான் ஏசாயா, எரேமியா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் பாதிக்கப்படும் போது இங்கே இருக்கிற இந்த மனுஷன் நீங்க எபித்மலேக்கு என்கிற தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரங்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது, இன்னும் ராஜாக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நிறைய ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்போ அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசியை பிடிச்சி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களையே இவங்க வருத்தமாய் நடத்துறாங்க, என்னையும் இவங்க அழிச்சிருவாங்களோ, இன்னும் ஒருவேளை இந்த ராஜாக்களை பிடிக்க வரும்போது நான் அரண்மனையிலே இருக்கிறதுனால என்ன அந்த ராஜாக்கள் சிறைப்படுத்தி கொண்டு போவார்களோ அப்படின்னு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, இல்லையென்றால் தங்களுக்கு விரோதமாய் வருகிற ராஜாக்களை குறித்து ஒரு பெரிய பதட்டம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், அவங்க வந்தாங்கன்னா எதிர்த்து நிற்க முடியாது, சண்டை போட முடியாது, என்னை அடிமையாக்கி விடுவார்களோ அப்படின்ற ஒரு பக்கத்தினுடைய பயம், இன்னொரு பக்கம் என்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு மனுஷனுக்கு அவன் பயப்பட்டு இருக்கும்போது தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், அந்த மனுஷனுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று
கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு அதே வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னையோ உன்னுடைய பிள்ளைகளையோ ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். என்னுடைய மகனை என்னுடைய மகளை இவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், என் மகளை தவறாய் நடத்துகிறார்கள், என் மகனை தவறாய் நடத்துகிறார்கள், இவர்கள் என் பிள்ளையை அழித்து விடுவார்களோ, என்னுடைய கணவனாருடைய வாழ்க்கையை அழித்து விடுவார்களோ, என் மனைவியை திசை திருப்புவார்களோ, இப்படி ஏதோ ஒரு மனிதனை குறித்த ஒரு பயம் உங்களுடைய இருதயத்திலே இருக்குமையானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனுடைய கையிலையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுக்க படுவதில்லை என்று கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்து தேசத்திற்குள்ளே என்றாகும் போது அவன் அந்த தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறதுனாலே மிக பயப்படுறான். ரொம்ப பயம் அவனுக்குள்ள வருது. ஐயோ, என் மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை ஆசைப்பட்டு என் மனைவியை என்ன தெரிஞ்சு அவளை என்ன கொன்னுட்டு அவளை எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு பொய்யை சொல்றான். என்ன இந்த மாதிரி நீ கணவன் கூப்பிடுறத நிப்பாட்டிக்கோ, சகோதரன் என்று கூப்பிடு, அப்போ 2 பேரும் நம்ம உயிரோட வாழலாம் அப்படின்னு அங்க இருக்கிற மனிதர்களுக்கு இவன் என்ன காரியத்தை குறித்து பயந்தானோ அதே மாதிரி அங்க ஒரு காரியம் நடக்குது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போய் ராஜா அவனிடத்துல போய் புகழ்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா அரண்மனைக்கு எடுத்துட்டு வர சொல்றாரு. அன்றைக்கு தன்னுடைய மனைவியை குறித்த பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. என் மனைவி இப்படி நடத்திடுவாங்களோ, என் மனைவி அவருடைய கையில சிக்கி இருப்பாங்களோ, என்னென்னமோ ஒரு கணவனார் தனக்கு பலன் இல்லாம ஒரு மனைவியை இன்னொருத்தரிடத்துல இழக்கிறது அப்படின்றது ஒரு கொடுமையான நேரம். அன்றையினுடைய இரவு அவனுக்கு மிகவும் கொடுமையான இரவா இருந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாராய் தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை, அவன் ராஜாவா இருந்தாலும் அவருடைய கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவருடைய கற்பை பாதுகாத்தார், சரீரத்தை பாதுகாத்தார். நான் நம்புகிறேன், கொடுமையான இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை மனிதர்களுடைய கையில் இருந்து, பொல்லாத மனிதர்களுடைய கையில் இருந்து கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளையும் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. சிலருக்கு மிக பயமா இருக்கும். அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகும், அதே சிச்சுவேஷன் உண்டாகும். உடனே நினைப்பாங்க, ஏற்கனவே அவனோடத்துல வாழ்க்கையில போய் விழுந்து தான் பாஸ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அந்த கடனில் விழுந்து தான் கஷ்டப்பட்டேன், அந்த மனுஷனிடத்துல விழுந்து தான் நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய பணத்தை எல்லாம் நான் இழந்தேன், திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதே, மீண்டும் அவனிடத்துல நான் விழுந்து விடுவேனோ, அந்த மனிதன் என்னை காயப்படுத்தி விடுவானோ, அப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் நான் இன்றைக்கு காலையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ பயப்படுகிற அந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் மீண்டும் உன்னை கொண்டு போய் நிற்க வைக்க மாட்டார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வட்டிகாரங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மீண்டும் கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைக்க மாட்டார். அந்த அரசியலுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க மாட்டார். கர்த்தர் அந்த மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் தப்புவித்து பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுவோம். நான் நம்புறேன், இந்த காலை வேளையில இங்க பிரசங்கம் பண்ணுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய மனுஷங்களுடைய கைகளுக்கு ஆண்டவர் என்ன தப்பிச்சதுனால தான் நான் இங்க பிரசங்கம் பண்றேன். நீங்க இந்த காலை வேளையில இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நிறைய மனுஷங்களுடைய கையில் இருந்து உங்களையும் என்னையும் தப்பிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம அப்படியே இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே மிக கொடுமையானவர்கள் மனிதர்கள் தான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசுனுடைய கையில ஒருத்த மாட்டினா கூட அவனை ரொம்ப ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு உபவாசம் இருந்து அவனால சரி பண்ண முடியலையா, ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பிசாசும், எப்பேற்பட்ட பிசாசும் அவனை விட்டு வெளியே போகும். அது எவ்வளோ பெரிய கட்டா இருந்தாலும் வெளியே போகும். அதான் பிசாசு இருக்கிற மனுஷனை நம்ம மீட்டெடுத்துடலாம். ஆனா மனுஷனுடைய கையில சிக்கின,
மனுஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமானது. எத்தனை குடும்பங்களிலே பார்க்கிறேன், கணவனாரை சிலர் வஞ்சித்து வைக்கிறார்கள், மனைவியை சிலர் வஞ்சித்து வைக்கிறார்கள், பிள்ளைகளை சிலர் வஞ்சித்து வைக்கிறார்கள். நான் நம்புறேன், இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்காகத்தான் என்று ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க. கர்த்தர் எங்கெல்லாம் உங்க பிள்ளைகள், கணவனார், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் எந்த ஆபத்தும் இல்லாமல் கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வந்து உங்க முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே அவர்களை கர்த்தர் சிக்க வைக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். சில பிள்ளைகள் வாலிப பிராயம் வரும்போது, அம்மா அப்பா இந்த பையனோட சேராத, இந்த பொண்ணோட சேராத, இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னா உடனே எதிர்த்து நிற்பாங்க. நான் ஏன் அவங்களோட சேரக்கூடாதா? அப்படியே இருதயத்தில் பதட்டமா இருக்கும். இந்த பையன் போய் திரும்பவும் அந்த பிள்ளையோட சேர்றானே, அந்த பையனோட சேர்றானே, ஐயோ என் பிள்ளை எதிர்காலம் என்னவாகுமோ, திரும்பவும் இவன் பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுருவானோ, ஏற்கனவே இவன் காவல்துறை வரைக்கும் நம்மளை கொண்டு போயிட்டானே நம்முடைய பிள்ளைகளை. இப்படிப்பட்ட மன கஷ்டத்தில் இருந்தால் கூட நான் இன்றைக்கு தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். உன் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர். உங்க பிள்ளைக்காக திறப்புல நில்லுங்க, உங்க பிள்ளைக்காக அழுங்க. ஆண்டவர் அவன் எங்க போனாலும், எந்த ஊர்ல போனாலும், அவன் எந்த மனுஷன் கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் கொண்டு வந்து உங்க பிள்ளைய நிறுத்துவார். ஏனென்றால் அவன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அவனை விடாது, அவன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற மகிமை விடாது. அதற்கு மேலாக நீங்க வடிக்கிற கண்ணீர் அவனை விடாது. நீங்க வடிக்கிற ஜெபம், கண்டிப்பாய் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க பேசுகிற ஜெபம் அவங்கள எங்க இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்படுகிற மனுஷன் கையிலே நீர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டி. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே தெளிவாய் பேசுகிறார் இன்றைக்கு. நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இவங்களை என்ன ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் சிக்க வைப்பாங்களோன்னு தானே நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவன் பொல்லாத மனுஷன் பாஸ்டர், எத்தனை பேரை இந்த மாதிரி நடத்தி இருக்கிறான், என்னையும் அந்த மாதிரி தான் பண்ண போறான்னு தானே நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, கர்த்தர் அப்படி விட மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இது ஒரு பெரிய ஜெபமாகவே நீங்கள் செய்யுங்கள். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறிய ஆக வேண்டும். ஆண்டவரே எனக்கு நிறைவேறிய ஆக வேண்டும். எனக்கு இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீராக ராஜா, நிறைவேற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை ஒன்று இருக்க வேண்டும், ஒரு ஆசை ஒன்று இருக்கணும். எங்க நீங்க ஆண்டவரிடத்துல கமிட் ஆகிறத பிரச்சனை இல்லை. ஆனா மனுஷனுடைய கையில மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போய் மாட்டிடவே கூடாது, மாட்டிடவே கூடாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதத்திலும் மனுஷனுடைய கையில நீங்க அடிமையாகிற அளவிற்கு உங்களை நீங்க விட்டுறாதீங்க. சோறு சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, தண்ணி குடிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு சின்ன வீட்டில் இப்போ இருக்கிற ஒரு ரூம்ல குடியிருங்க பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு 3 ரூம் இருக்கிற வீடு உங்களுக்கு வேண்டாம், அப்படி இருக்கிற சொத்தும் உங்களுக்கு வேண்டாம், அப்படி இருக்கிற ஸ்டேஜும் உங்களுக்கு வேண்டாம். ஆனா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு மனுஷனுடைய கையில மட்டும் நீங்க போய் சிக்கிறாதீங்க. அது கடைசியில் உங்களுடைய உயிரையே எடுத்துருவாங்க, உங்களை ஒன்றும் இல்லாம போக பண்ணிடுவாங்க, உங்களை அழிச்சிருவாங்க. அப்போ எப்பவுமே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒன்று இருக்கணும், நான் யாருக்கும் என்ன இல்லை அப்படின்னா நான் அடிமையானவன் அல்ல. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாருக்கும் என்ன இல்லைன்னா, யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு கட்டி போட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜனங்கள் படுற பாடு என்ன அப்படின்னா கட்டி போட்டாங்க பாருங்க. அது யாரா இருந்தா ஒரு ஃப்ரீனஸா தங்களுடைய வாழ்க்கையை செய்ய முடியாத அளவிற்கு கட்டி போட்டார்கள். அப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில ஒரு காலம் நீங்க போய் சேர்ந்துடாதீங்க. அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா அதை வெறுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை வெறுக்கணும், அந்த உயர்வை வெறுக்கணும், அந்த பொருளை வெறுக்கணும். நீ இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டு நாளைக்கு என்ன உன்னை கண்ட்ரோலில் கொண்டு வருகிற, அது எனக்கு வேணாப்பா வேணாப்பா. எனக்கு நான் எப்பவும் எப்படி இருக்கணும்னா கமிட்மெண்ட் இல்லாமல் ஆண்டவரை தேடுறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டு இருக்கிறார். ஸோ அவனுடைய பராக்கிரமம் மிகப்பெரிய பராக்கிரமம். அதான் அந்த பட்டணத்தினுடைய நிலை காலை தன்னுடைய கையினாலே பேர்த்து எடுத்து தோள் மேலே வச்சுட்டு மலைக்கு நடந்து போனான். அவன் எவ்வளோ பெரிய அவனை என்னால் யோசிக்கவே முடியல. அவனுடைய பிரம்மாண்டமான உருவத்தை என்னால் கொண்டு வரவே முடியல. அவ்வளோ பிரம்மாண்டமான உருவம் உள்ளவன். ஆனால் அவ்வளவு வல்லமை இருந்தும், சின்ன வயசுலேருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டும், அவனை ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் தெரிந்து கொண்டு கூட, அவ்வளோதான், ஒரு மனுஷி
பொண்ணுனுடைய கையில சிக்கினதுனால, மனுஷனுடைய கையில கண்ட்ரோல்ல போனதுனால அபிஷேகத்தை இழந்தான், பலனை இழந்தான், கண்களை இழந்தான், எதிர்காலத்தை இழந்தான், ஊழியத்தை இழந்தான். அவன் இழக்காதது எதுவுமே இல்லை. அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த வாலிப தம்பியா இருக்கலாம், வாலிப தங்கச்சியா இருக்கலாம், இல்லையென்றால் வீட்டில் இருக்கிற கணவனாரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மனிதனுடைய கையிலே சிக்குவாயானால், மனிதனுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்க போவாயானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும், கிருபைகள் உங்களை விட்டு போயிடும். எப்படி இந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்தானோ அதே மாதிரி நீங்களும் இழந்துருவீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா தயவு செய்து வெளியே வந்துருங்க. அந்த நபரை விட்டு வெளியே வந்துருங்க, அந்த ஆளை விட்டு வெளியே வந்துருங்க. அப்படிப்பட்ட நேசம் உங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு கர்த்தர் ஒருவரே போதுமானவர். ஆமேன் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் எந்த மனுஷன் கையிலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சிக்கிறவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். ஆண்டவர் என்னை காப்பாராக, ஆண்டவர் என்னை காப்பாராக. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால தெரியும், ஊழியத்தில் இருக்கிற சிலரோட பழகும் போது அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் பதட்டமாக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி போய் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனைக்காக இவ்வளோ பணத்தை கொடுத்தேன். அப்போ அந்த பணத்தை கொடுக்கும்போது எல்லாரும் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பேசினாங்க. நான் ஜோம் பண்ணி தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் பணத்தை கொண்டு போய் கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, அந்த ஆள் மாறிட்டாங்க, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஊழியர்கள் வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், 24 மணி நேரமும் ஆண்டவரோடையே இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஆண்டவரோட நடக்கிற மனிதர்களையே பிசாசு கொண்டு போய் ஒரு மனுஷனிடத்தில் சிக்க வைப்பான் என்றால் நீங்கள் எம்மாத்திரம் கவனமா இருங்க. எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டியவர்கள், வேறு பிரிக்க வேண்டியவர்கள், ஆராய வேண்டியவர்கள், அப்படிப்பட்டவர்களே இப்படிப்பட்ட இல்லை. சிலதெல்லாம் சொல்லவே முடியாது. ஐயோ, அவ்வளவு அவங்க வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு போய் சிக்கிட்டு சில அரசியல் தலைவர்களுடைய கைகளிலே சிக்கிவிட்டு, சில அதிகாரிகளுடைய கைகளிலே சிக்கிவிட்டு வெளியே வர முடியாம படுற ஊழியத்தினுடைய மொத்தமும் போய் இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதனால மிக ஜாக்கிரதை. வேதம் சொல்லுகிறது, அம்னோனுடைய சிநேகிதன் ஒருத்தன் இருந்த அம்னோன், தாவீதனுடைய மகன். இந்த பொல்லாத மனுஷனுடைய கையில தாவீதனுடைய மகன் சிக்கினதுனால அவன் பார்த்தீங்க அப்படின்னா தவறான விதத்தில் நடத்தி அவனுடைய உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணுகிறான். அதனால எல்லாரும் ஜெபிக்கணும் திரும்ப திரும்ப, டேடி எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, நான் உங்களையே சார்ந்து வாழ்றேன். என்னை அடிச்சா நீங்க அடிங்க, என்னை திட்டுனா நீங்க திட்டுங்க, ஆண்டவரே என்னை என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஆனா யார் கையில மட்டும் கொடுத்துறாதீங்க. சத்தமா சொல்லுங்க. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே, சொல்லுங்க, மனுஷர் கையிலே. இவன் ராஜா இல்ல, எவ்வளவு பெரிய ராஜா, அவன் ஏன் அந்த ஜெபத்தை பண்ணணும்? அவன் போய் ஜனங்களுக்கு முன்னாடி ஏன் நிக்கணும்? அவனுக்கு தெரியும், இல்ல மனுஷங்க ராஜாக்களையே ஏமாத்திடுவாங்க, ராஜாக்களையே கவுத்து போட்டுருவாங்க. சிலர் பெரிய பெரிய ஆட்களை தான் கவுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சின்னவங்களை குறித்து அவங்களுக்கு கவலை, யார் சைன் பண்றா, யார் நல்லா இருக்கிறா, யார் நல்லா சம்பாதிக்கிறா, யார் குடும்பத்தோட இன்னைக்கு கரெக்டா இருக்கிறா, யார் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறா, இந்த நல்லவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள தள்ளுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா கர்த்தர் தாவீத மாதிரி நம்மை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் கையிலே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, மனிதர் கையிலே விழாதிருப்பேனாக, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஆமேன். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இன்னொரு விசை நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையை தயவு செய்து காதல் அப்படின்ற ஒரு வலையில சிக்கி அதுல விழுந்து உன்னுடைய மனுஷருடைய கையில் அகப்பட்டுறாத, அதை உன்னுடைய வாழ்க்கையில. ஏன்னா அது ரொம்ப தீய ஒன்று. நான் என்னுடைய கண்களாலே பார்க்கிறேன். அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரங்கள், அத்தனை டேலண்ட், ஆனா பிரகாசிக்கவே முடியாம இன்னைக்கு அந்த பொண்ணை ஆசைப்பட்டு, பையனை ஆசைப்பட்டு, சர்ச்சை எதிர்த்து, அம்மா அப்பாவை எதிர்த்து, ஊழியக்காரங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லைங்க. வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லை. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க வாழ்க்கை. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, பாஸ்டரையே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க, அம்மா அப்பாவே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க,
இல்லை எனக்கு என் ஆண்டவர் இந்த பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டாரா, அது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தானே, ரட்சிக்கப்பட்ட பையன் தானே அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பி பாஸ்டருடைய வாயை அடைச்சு, அம்மா அப்பாவுடைய வாயை அடைச்சு, சொந்தங்களுடைய வாயை அடைச்சு இவங்க இஷ்டப்படி செஞ்சாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது அவங்க கையில் சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். சிக்கிட்டாங்க, எதுவுமே தெரியாமல் சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது பரிதாபமாக இருக்குது. அந்த வாழ்க்கை இந்த ஜபத்தில் இருக்கிற யாருக்கும் வந்துடவே கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனால தான் என்னுடைய ஆதங்கமாய் பேசுகிறேன். இன்று ஒருவேளை உங்களுக்கு அதுதான் நல்லது மாதிரி தெரியும், அதுதான் ப்ளஸ் மாதிரி தெரியும், அதுதான் எல்லாத்துலேயும் மேலானது மாதிரி தெரியும். நான் சொல்கிறேன், காத்திருங்க, என் கர்த்தரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள்.